இந்த இரண்டாவது முகத்தினுடைய தத்துவமாக நமக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, எல்லையில்லா இன்பம் உடைமை அப்படின்னு சொல்றாங்க. எல்லையற்ற இன்பம் ஒரு மனுஷனுக்கு எப்ப கிடைக்கும்? ஒரு செயலை முழுமையாக செய்து நிறைவு செய்கின்ற போது ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவோமே, இது கந்த சஷ்டி காலம், பலரும் குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இந்த குழந்தைக்காக விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய பெரும் கருணையினால் அவர்கள் கரு கொண்டா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்ப இருக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு எல்லையில இருக்கும். அதை கடந்து 10 மாதங்கள் அவள் பிரயாணிக்கிறாள். 10 மாதம் கழித்து அந்த குழந்தை அப்படி முருகரே சாயலா வந்து நம்ம கையில அப்படி எடுத்து நிற்கும் போது ஒரு இன்பம் இருக்குல்ல, அந்த இன்பத்துக்கு பேர் என்ன தெரியுமா? எல்லையில்லாத இன்பம். அந்த எல்லையில்லா இன்பத்தை தான் வைத்திருக்கிறது போலவே தன்னுடைய பக்தர்களுக்கும் சுவாமி அருள்கின்றாராம்.